ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் ஒவ்வொருத்தையும் இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு விசேஷ ஒரு ஞாயிறு. டுடே இஸ் ஸ்பெஷல் சண்டே. ஏனென்றால் இன்னைக்கு MSF சண்டே. டுடே we going to celebrate MSF சண்டே. TACயில் இருக்கிற எல்லா தமிழ் சபையும் இந்த நாளிலே ஒரு நாளாக ஒரு குடும்பமாக இந்த MSF சண்டே ஒன்றாக அனுசரிக்கிறாங்க. இந்த நாளிலே பிரியமானவர்களே, இந்த MSF சண்டே தொடர்ந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம். Let's pray before we start our service. வாருங்கள் ஜெபிப்போம். அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலைவேளை ஐயா மறுபடியும் ஒரு குடும்பமாக எங்களை எல்லாரும் ஒன்று கூடி சேர்த்ததுக்காக நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே MSF சண்டேயா இருக்கிறதுனால சுவாமி ஐயா, எங்க சபையில் இருக்கிற எல்லா MSF மெம்பர்ஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் 50 வயது அதுக்கு மேல இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்களை எல்லாம் சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை கொண்டாட, உங்களுடைய நாமத்தை ஆராதிக்க, துதிக்க, உங்களுடைய வார்த்தை கேட்க நாளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியானவரே, இந்த ஆராதனை நீர் ஆளுகை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நாங்க செலுத்தி எல்லாவற்றையும் இயேசு நாமத்துல ஜெபித்துக்கொள்ளும் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, உற்சாகமாக கைகளை தட்டி பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை நம்ம துதிப்போம். லெட்ஸ் வர்ஷிப் இட். Back to me.
Lord Father. Thank you, Lord Jesus. Thank you, Holy Spirit. பிதாவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு இந்த காலை வேளை நீ இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லதை மட்டும் செய்கிற தேவன், நன்மை மட்டும் செய்கிற தேவன் நீர் என்று இந்த காலை வேளை ஆண்டவரே ஒரு குடும்பமாக உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நாங்க ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்க புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளை ஆண்டவரே மறுபடியும் எங்களை எல்லாரும் ஒரு குடும்பமாக நீ சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. We just want to praise you, Father. We want to glorify your name, O Lord Master. நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த 9வது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துற தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடுகிற தேவன் நீ நல்ல ஐயா. எப்போதும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எப்போதும் எங்களை நீ ஆளுகை செய்யறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நேரத்துல அதிகமா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நாங்க செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே சுவாமி விசேஷ ஞாயிறா இருக்கனால மறுபடியும் ஆண்டவரே இந்த நாளிலே செய்தி கொண்டிருக்கிற எல்லா MSF மெம்பர்ஸ்க்காக விசேஷமாக நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வாதம் ஆண்டவரே. விசேஷமா நாங்க சபையில MSF மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வாதம் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த வயதிலும் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவைகளை சந்தியும், குடும்பத்தை ஆசீர்வாதம் நீர் வழிநடத்தும் ஆண்டவர். இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தின தேவனே தொடர்ந்தும் நீர் உங்களை வழிநடத்துவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஐயா இந்த நாளிலே சுவாமி சடாங் சமையல் இருக்கிற எல்லா குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. Father, you want to pray for all our family members in TMC சடாங் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவர். ஐயா இந்த சவாலான நாட்களிலே ஆண்டவரே நாங்க கடந்து போகும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் பிள்ளைகளோடு நீ பேசும் ஐயா, உற்சாகப்படுத்தும் அப்பா. அதே போல இந்த காலை வேளை ஆண்டவரே விசேஷமாக அப்பா இந்த MSF அங்கத்தினரா அந்த மரித்து போன ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்துக்காக நாங்க மறுபடியும் சமூகத்தை நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காலம் சென்ற ஆந்தனி சாமி அங்கிள்காக, அப்பா காலம் சென்ற அங்கிள் ஜான் ஐயா, அங்கிள் டேவிட், மேரி அக்கா, இஸ்ரேல் அண்ணன் எல்லாம் சமூகத்துல அவங்களோட குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி நாங்க அவங்க எல்லாரும் நாங்க நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட சபையில செய்த எல்லா ஊழியத்துக்காக அவங்க மூலியமாக அநேக காரியங்கள் நீ செய்தீர் ஐயா. இந்த காலவேளை ஆண்டவரே நாங்க உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஐயா இந்த MSF கமிட்டி ஆண்டவரே எங்களோட சபையில இன்னும் வல்லமையாக நீ பயன்படுத்தும், நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் அநேக காரியம் இந்த வயதுல ஆண்டவரே உமக்கு இன்னும் அதிகமாக செய்ய பிள்ளைகளை நீ உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த காலவேளை ஆண்டவரே தொடர்ந்து யாரெல்லாம் வியாதியா இருக்கிறவங்களோ பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தந்து நீர் பலத்தை தந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா இறுதியாக சுவாமி இந்த நாளில் எங்களோடு நீர் பேச போறதுக்காக நன்றி. ஆயத்தப்படுத்திருக்கிற வார்த்தை யோசுவா மூலியமாக ஆண்டவரே அப்பா TSC MSF பிரசிடென்ட் மூலியமாக நீர் பேச போறதுக்காக நன்றி. நீர் இந்த நாளில் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் சுவாமி. உங்களுடைய வார்த்தை கேட்டு அதுக்கு பிரகாரமாக நாங்க நடக்க, நாங்க செவி கொடுக்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நேரத்துக்காக நன்றி. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நாங்க செலுத்தி எல்லாவற்றையும் இயேசு அந்த நாமத்துல ஜெபத்தை கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். விமானிலே வாருங்கள், கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை ஒன்றாக நம்ம சேர்ந்து சொல்லுவோம். பரமன் இருக்கிற எங்க நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களோட பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே வாருங்க, தொடர்ந்து ஆண்டோட வார்த்தை நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மளோட கண்டிப்பாக இந்த நாளிலே பேசுவார். ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 15 முடிய. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கெனாசியனான எபுனேனின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னியாவிலே கர்த்தர் அவனை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு உத்தரவு கொடுத்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போகும் வருத்தமாக இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனேக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்த நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால்
கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எபுனேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரேனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனேசியனான எபுனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிற எபிரேயன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரேயனுக்கு கிரியத் அர்பா என்னும் பெயர் இருந்தது. அர்பா என்பவன் எனேக்கியனுக்குள் பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு என்ற வாக்கியங்களிலே இன்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தமிழ் வருடாந்திர மாநாட்டு தலைவர் பிஷப் மறைதிரு டெனிஸ் ராஜ் அவர்களின் சார்பிலும், மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கியத்தின் வாரிய குழுவின் சார்பிலும் மற்றும் மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கியத்தின் ஒருங்கிணைப்பாளர், மாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இந்த மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையிலே எங்கள் வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என்னுடைய வாரிய குழுவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிற்று கிழமையிலே விசேஷமான இந்த மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஆராதனையிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது மாநாட்டு தலைவர் பிஷப் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் மிகவும் உற்சாகமான ஒரு பகுதி. இந்த பகுதி என் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. ஆகவே என் தேவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மகா பிரபு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த பலத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி. வேதத்திலே மிகவும் விசேஷமான ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவனுக்காக தேசத்தை சுதந்திரித்த ஒரு 85 வாலிபனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் பெயர் காலேப். விசேஷமானவன், ஒரு போர் வீரன், உற்சாகமான ஒரு மனிதன், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாய் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி முழு மனதோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திருத்தான் என்று பார்க்கிறோம். உறுதியோடு என் தேவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் முழு மனதோடு, மன உறுதியோடு, பொறுமையோடு, உறுதியோடு நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நமக்கு அறிவிக்கிறது. இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 92:15 என் ஞாபகத்திற்கு வருகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Dear friends, on this blessed Sunday, the scripture passage that we read is fondly known by all of us. It reminds us of an 85 years old young man by the name of Caleb. An exciting old man, an ex-warrior, but who waited on the Lord and who followed wholeheartedly the Lord's statutes. He waited patiently for the Lord and he stood very steadfast, very faithful, knowing that the promises of the Lord, the promises of God that has been promised to him will be given to him. He knew he will reap the reward which was promised, and that is the beauty in our human life. இன்று கூட
இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பொறுமையோடு காத்திருந்து, உறுதியோடு காத்திருந்து தேவனின் தேவைகளை சந்திப்பார். தேவன் என்னை உறுதிப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை. அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look up to God in prayer. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே எங்களுடைய நாவிலிருந்தும் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, பேசும் அடியானை நீர் மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையான தேவ ஜனமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசம் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய காலத்தில் அவருடைய தலைமைத்துவத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அவர்களை வேவு பார்ப்பதற்கு கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். அந்த 12 பேர்களில் ஒருவர் ஜோஷுவா, இன்னொரு காலேப் என்ற இந்த மனிதன். வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சென்று வருகிறார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மோசேயிடம் அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த 10 பெயர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக, பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொல்கிறார்கள். ஆமாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். பெரிய பட்டணங்கள் உண்டு. அவைகள் கோட்டையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகான பழங்கள் உண்டு, செடிகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே பலத்த ராட்சசர்கள் உண்டு, அநேக ஜாதியார்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. அவர்கள் பராக்கிரமசாலிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக சொன்னார்கள், பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே மீதமான 2 பேர், அதிலே காலேப் என்ன செய்கிறான் என்றால், உடனடியாக மோசேயிடம் சொல்கிறான், இப்பொழுதே செல்வோம், இந்த நிமிடமே அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிற அந்த காலேபை நாம் பார்க்கிறோம். மற்ற அந்த 10 பெயர்கள் எப்படி அந்த தேசத்தை பார்த்தார்கள் என்றார், தேசம் பெரியது, ராட்சசர்கள் பெரியவர்கள், அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, தேவன் சிறியவராக அவருடைய கண்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் காலேபோ ஒரு பெரிய தேவனை பார்த்தான், சிறிய ராட்சசர்களை பார்த்தான். நமக்கு சிந்தித்து பார்ப்போம் என்றால், தாவீது கூட இவண்ணமாக சிறிய கோலியாத்தை பார்த்தான், பெரிய ஆண்டவரை பார்த்தான். அப்படியாக இந்த காலேபும் ஒரு பெரிய ஆண்டவரை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்ட அந்த மக்கள், இஸ்ரவேலர் தாங்க முடியவில்லை. மறுபடியும் எங்களை சாவுக்கு அழைத்து செல்லவிருக்கிறீர்களா? நாங்கள் போர்க்களத்தில் போய் சாக வேண்டுமா? நாங்கள் நிம்மதியாக இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லையா என்று சொல்லி காலேப் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது நடந்த பூர்வீகமான கதை, பூர்வீகமான சம்பவம். இந்த அருமையான வேளையிலும் கூட காலேப் உறுதியாக நின்றான். தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. When we rewind back a few years earlier, during the time of Moses,
He chose 12 spies to go into the land of Canaan. And one of them was Caleb, and the other one was Joshua. They went round the cities. They saw the fortified cities. They saw the big cities. They saw the fruits. They saw everything that was within the land. Yes, it was a land full of milk and honey. That is how they reported. The 10 of them reported. But they added on. We also saw giants. We saw people of many races. We are frightened of them. They look so big. We will not be able to overcome them. But among the 12, Caleb immediately answers and says, told Moses, let us go into the land. We will take the land now. God will give us the land. He was a very confident warrior. He says, let us go now. And we will be able to capture the land. That was the kind of faith he had, because he wholeheartedly believed that the Lord Jesus Christ, the Lord will take care, will go through with him. And that is what we see in this beautiful man. And in this reading of the passage today, I've taken out 3 portions. First is wholeheartedly, which we all know. We have heard many sermons that Caleb was a man who followed wholeheartedly, முழு மனதோடு தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த சத்தியங்களை, பிரசங்கங்களை. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நான் பார்க்கும் பொழுது, முதலாவதாக முழு மனதோடு என்ற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே, Book of Numbers chapter 14 verse 8 to 9, he counsels the people. He brings the Israelites who revolted against Aaron and Moses. He says, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். He brought the people, sat down and told them, the Lord be for us, he will give us the land. We do not have to fear anything. நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படணும்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று முழு மனதோடு அவன் விசுவாசித்தான், உத்தமமாய் விசுவாசித்தான். இந்த தேவன் என்னை நடத்துவார் என்று. And after 45 years, again he says, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அன்றுள்ள பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். A man who said wholeheartedly, if God is pleased with us, he will give us the land. Caleb was convinced all the time, and he believed wholeheartedly that the Lord was with them. The Lord will go before them. The Lord will fight the battle for them. Unshakable faith that he had, because he had believed in God wholeheartedly and followed God wholeheartedly. He also says, after 45 years, now I'm 85, I still have the same strength that I had when Moses sent me when I was 40 years old. அன்று மோசே என்னை அனுப்பும்போது நான் 40 வயதுடையவனாக இருந்தேன். இன்று 85 வயது. இன்றும் எனக்கு அன்றுள்ள பலன் இருக்கிறது என்று உற்சாகமாக தைரியத்தோடு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த உற்சாகம், நம்பிக்கை காரணம் அவன் முழு மனதாக தேவனை நம்பினான், விசுவாசித்தான். He believed wholeheartedly that the Lord will go to battle for them, that the Lord will lead the battle. அருமையான தேவ ஜனமே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, Book of Numbers chapter 14 verse 24, we read like this. கர்த்தர் இப்படியாக நற்சாட்சி கொடுக்கிறார்.
என்னுடைய தாசன் காலே வேறே ஆவியை உடையவனும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனுமாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து விட்டான். Right? In English it says, this the Lord testified, saying, Caleb is a man of a different spirit. He follows me wholeheartedly. He believes in me. That is God testifying for a human being. And that was the testimony that God gave for Caleb. அருமையான தேவ ஜனமே, இப்படியாக காலேபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முழு மனதோடு விசுவாசித்தவன், நம்பிக்கையுடையவனாக காணப்பட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலைகளில் பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் குடும்பத்திலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், நாட்டிலே போராட்டம், உலகமெங்கும் போராட்டம், பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் விசேஷமாக இந்த காலகட்டத்திலே COVID-19 பேண்டமிக் காலத்திலே கால் நடமாட்ட தடை, வெளியிலே செல்ல முடியாத வேலை. என்னடா வாழ்க்கை இது? எங்கேயுமே போக முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, மாமா கடைக்கு போய் தேய்த்தாரே கூட குடிக்க முடியலையே, என் நண்பர்களை சந்திக்க முடியவில்லையே. இப்படியெல்லாம் நாம் அங்கலாய்த்து முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். என்னப்பா வெளியில போகணும்னா ஒரு ஆள் தான் காடியில் போகலான்னு சொல்றாங்க, அதுவும் 10 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை சமயம் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுத்திருக்கிறோம். எத்தனை வாட்டி என்னடா வாழ்க்கை இது, இந்த பேண்டமிக்னால இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, புலம்புகிற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாளுக்கு நாள் புதியதோர் சட்டங்கள், SOPக்கள், கால் நடமாட்ட தடைகள், நல்லதிலும் கலந்து கொள்ள முடியல, மரித்தோரையுடைய குடும்பத்தாரையும் சந்திக்க முடியவில்லை, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை, எங்கு சென்றாலும் போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமா? இது நம்முடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. Yes, in the current pandemic situation, we find lots of problems which is affecting the whole universe. We at times tend to be like the 10 spies. We murmur, we complain. எல்லாவற்றையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். பட் have we ever stopped to say thank you Lord? நான் உம்மை முழு மனதோடு நம்பி இருக்கிறேன், நீங்கள் என் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நம்மை அவரை விசுவாசித்திருக்கோமா? முழு மனதோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பேண்டமிக் காலத்திலே பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அநேகர் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாதி என்னை பாதித்து விடுமா? எனக்கு இந்த வியாதி வந்து விடுமா? நான் மரித்து விடுவேனா என்ற கவலை ஒரு பக்கத்து. ஒரு பக்கத்து சிலர் வேலை இழந்து விட்டார்கள், வருமானம் இல்லை, பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், வேலைகளை இழந்து விட்டார்கள், குடும்பத்திலே கஷ்டம், குடும்பத்திலே நஷ்டம், பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை நான் எப்படி செய்ய போகிறேன் என்றெல்லாம் அங்கலாய்த்திருக்கிறோம். இந்த அங்கலாய்ப்பு மிகவும் வேதனையாளி. எப்பொழுது நாம் அங்கலாய்க்கிறோமோ, எப்படியெல்லாம் நாம் முறுமுறுக்கிறோமோ, நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். முழு மனதாக தேவனை நாம் விசாரிக்கவில்லை, தேவனோடு சமூகத்தில் நிற்கவில்லை, அவரோடு நாம் சஞ்சரிக்கவில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நான் நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் விடுவதில்லை, கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா?
அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும். அப்படி தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, முழு மனதோடு சார்ந்திருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்மளோ சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் சற்று நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்திலே, அமர்ந்திருக்கும் இடத்திலே இருந்து நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். முழு மனதோடு உத்தமத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்திருக்கிறோமா? அல்லது அந்த வேவுக்காரர்களைப் போல மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய கைகளிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 Peter 5:6. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். We have got to commit ourselves into his hands, humble ourselves, and commit to God into his powerful hands. He will take care. He will lift us up in the due time. ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். இந்த அங்கலாய்ப்புகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். தேவன் நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளை அதிகரிக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் குறைந்து போகாதவர்களாக நம்முடைய உற்சாகத்தை, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆம், இந்த மனிதனும் அந்த முழு மனதோடு இருந்த குணாதிசயம் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவன் இன்னொரு விசேஷமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் பொறுமையோடு இருந்தான். 40 வயதிலே மோசே சொன்னார், இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும் என்று. 45 வருடம் பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த நிலம் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு என் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட இந்த தேசம் கிடைக்கும். பொறுமையோடு காத்திருக்கான். இன்னைக்கு நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னடா இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல, உனக்கு எடுப்பானுங்களா எடுக்க மாட்டானுங்களா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கேயும் நம்ம என்ன செய்யறோம், முறுமுறுக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனும் 45 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 85 வயசுனா மண்டையில் முடி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கே முடியெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு 85 வயசுனா அவருக்கு மண்டையில் முடி இருந்திருக்காது. பல்லு இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. உடலிலே பலம் ஈரமாக இருந்திருக்கலாம், சோர்ந்து போகவில்லை. நடையிலே தள்ளாட்டம் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் உறுதியாக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு சாட்சியை நாம கேட்டிருக்க முடியாது. We could have never heard such a testimony. A man who says, I waited 45 years. I have lost my tooth. I have got no hair. I am bald. But I am waiting on the Lord. I will not waver. Because the Lord is true. The Lord is my strength. He knew God was not a God who forgets his promises. To wait upon the Lord is a very difficult thing. நமக்கு அந்த பொறுமை இருக்குங்க, நமக்கு இருக்கு அந்த பொறுமை. ஆனால் நம்முடைய பொறுமை எவ்வளோ நேரம்னா கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், ஓகே ஓகே ஓகேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிடும். பொங்கணும்னா கொஞ்ச நேரம் பொங்க மாட்டோம், 2-3 நாளைக்கு பொங்கிக்கிட்டே இருப்போம். என்னடா வாழ்க்கை, அன்னைக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்களே, இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, இதெல்லாம் முடிஞ்சிடும், இப்படியெல்லாம் இந்த கோவிட் காலம் ஓடி போயிடும், பயப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் நல்லா ஆயிரும்னு சொன்னாங்களே, இன்னும் நடக்கலையே. ஆமாங்க, பொறுமையோடு நாம் காத்திருக்கவில்லை. தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பொறுமை என்ற குணம் அவனிடம் இருந்ததினாலே அவன் தன்னை தாழ்த்தி அந்த வனாந்தரத்திலே மற்ற இஸ்ரவேலர்களோடு 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளா இருந்தா எங்களா இது கிடைக்க போறதில்ல அப்படின்னு ஓரமா ஒதுங்கி இருப்போம். ஆனால் இந்த மனிதனோ, இந்த வாலிபனோ
அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு பொறுமையோடு தேவனுக்கு பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because God has promised us in the book of Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do great things. More than what we can ask for. More than what we can think for. Yes, because He's a provider. If you wait upon the Lord patiently, He will provide for you. His resources are never ending. இப்படியான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். இந்த வேத வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவனுடைய சத்தத்திற்கு. இந்த காலை வேளையிலே இந்த குணாதிசயம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும். அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உறுதியாக அவனிடம் மன உறுதி இருந்ததை பார்க்கிறோம். He was very steadfast in his belief. He stood on the faith that the Lord is with him. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். When we read the book of Joshua chapter 14 verse 8 and 9, the passage we read this morning, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல குணாதிசயம் அவனிடம் இருக்கிறது. He was a good counselor. என்னோடே கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். The people, the spies who went with him, spoke ill. They did not instill confidence. They were all out to destroy the belief that the Lord will take care. But this man gathered all of them, sat down with them. அவர்களை கூட்டி வர செய்து உட்கார்ந்து அவர்களோடு பேசுகிறான். எல்லாரும் கரை பண்ணினார்கள். நான் என்ன செஞ்சேன்? நான் கர்த்தரை உண்மையாக உறுதியாக பின்பற்றினேன். அவர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக போராடுவார். இன்றைய காலகட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? உறுதியாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலகட்டத்திலே யோசுவாவிடம் சொல்கிறார், அன்று மோசே சொன்னது போல உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றும் சுதந்திரமாய் இருக்க கடவுதே என்று மோசே சொன்னார். உறுதியோடு நம்பி இருக்கிறேன், எனக்கு அந்த தேசத்தை கொடுங்க. Give me that land. I will go into the land. அந்த தேசத்திற்குள் சென்று அங்கு இருக்கும் ஏனாக்கியரை நான் முறியடிப்பேன். I will defeat the Anakites. That kind of a faith he had. He believed steadfastly that the Lord will go before him. His reminder was very timely for Joshua to think about. He stood on the promises of God and followed the Lord very faithfully, steadfastly, so that the Lord's promise which he has given, that those people, Caleb, will reach the land that God has promised. As we read in Numbers 14:24, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இதுவே அவனுடைய நம்பிக்கையின் விசுவாசமாக காணப்பட்டது.
அந்த உறுதியான விசுவாசத்தினால் அன்றுள்ள பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறான். Yes, my dear friends, இந்த காலை வேளையில் it was his mantra that believing in faith, and that's why he even goes to say that he had the same strength of 45 years ago. He is ready to face the Anakites, and his reward was Hebron. Hebron means fellowship. அவனுடைய உறுதியாக கர்த்தரை பின்பற்றினதால் அவனுக்கு கிடைத்த பரிசு எபிரோன். எபிரோன் என்றால் ஐக்கியம் என பொருள்படும். யாரோடு ஐக்கியம் கொள்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஐக்கியம் was with the living God. ஜீவனுள்ள தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் அவனுடைய வேறு வித்தியாசமான ஒரு ஆவி இருந்தது என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதவர்களாக முன் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியும் சித்தத்தின்படியும் காணப்பட வேண்டும். To inherit the promises of God, we have to stand and walk in the promises of God. Our life needs to be molded with His will. அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் அவனிடம் இருந்தது. 45 ஆண்டுகள் உறுதியோடு காத்திருந்தான். நாமும் கடந்து வரும் இந்த சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் ஒளிந்து போகும், வறுமை போய் நிறைவு வரும், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். உன்னதத்திலிருந்து ஒரு புது பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும். அந்த உறுதியையும் நாம் பொறுமையோடு முழு மனதோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We need to know and understand that we are facing a lot of trials and tribulations. All this will change when you steadfastly wait on the Lord. The Lord will provide His strength and safety from above. And that is a promise that God has given us. Though we go through these trials, it's not easy to digest what we are seeing. இது ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. இப்படி நடக்குமா என்று சொல்லி நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். But here we need to look at the bigger picture. The current situation will change. Though we are living in a different kind of norm, the norm will change because the Lord reigns. ஆண்டவராகிய தேவன் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சபையிலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் தேவன் அவர் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மன உறுதியோடு பற்றி கொண்டு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இளமையிலே காணப்பட்ட விசுவாசம் மங்காமல் முதிர் வயதிலும் தேவன் நமக்கு தரும் தரிசனம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் என்று எலன் ரெட்பாத் என்ற ஒரு ஆசிரியர் இப்படி தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். எலன் ரெட்பாத் in his book Victorious Christian Living says that faith which was in our youth may be undimmed in old age. முதிர் வயதிலும் அது மங்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் மங்கக்கூடாது, உறுதி மங்கக்கூடாது, நம்பிக்கை மங்கக்கூடாது, பொறுமை மங்கக்கூடாது, முழு மனது மங்கக்கூடாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனிதனை நாம் பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையை கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே முதிர் வயதிலே நாம் கனி கொடுக்க முடியும். காலேப் கனி கொடுத்தான். 85ஆம் வயதிலே அவன் கனி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு வயது என்பது ஒரு தடை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பரிசு தேவனுடைய ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், The Book of Revelation chapter 21 verse 2 and 3 இப்படியாக சொல்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய கூட இருந்து நமது தேவனாய் இருப்பார். When we walk in statutes and laws of the Lord, our reward will be fellowship with the Lord. Book of Revelation chapter 21:3 says, God's dwelling place is now among the people, and He will dwell with them. They will be His people, and God Himself will be with them and be their God.
எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள்! தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். Therefore, we need to follow the Lord wholeheartedly, patiently and steadfastly, knowing that He is our God. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே தெளிந்த புத்தியோடு, முழு மனதோடு, பொறுமையோடு, மன உறுதியோடு நம்மை தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்வார், தேவன் நம்மோடு தங்குவார், அவர் நமக்கு ஆண்டவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலும் கூட அப்படியாக இந்த நாளிலே விசேஷ வண்ணமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த நாட்களை கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அருமையான தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலேபுக்கு அன்று நீர் கொடுத்த அந்த குணாதிசயங்கள் உத்தமமாய், முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு உமக்கு காத்திருக்கவும், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை அவனுக்கு நீர் தெள்ளத் தெளிவாக உணர்த்தியது போலவும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். எங்களிலே காணப்படும் முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே. இதுவும் கடந்து போகும் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எல்லாவற்றையும் என் தேவன் செய்வார். ஏற்ற காலத்தில் செய்கிற தேவன் என் தேவன், அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்ற விசுவாசம் எங்களிலே காணப்பட, உம்மை நோக்கி கூப்பிட நீர் பதில் தருவீர். எங்களுக்கு தெரியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless all of you on this MSF Sunday. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே,
கண்டீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரிமாலே வாருங்க, நம்ம இறுதி ஜெபத்தை செய்து இந்த ஆராதனைக்கு ஒரு முடிவுக்குள்ள வருவோம். Come, let's close this service in prayer. Let's pray. பாருங்க, ஜெபிப்போம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட நாங்க உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Father, thank you for everything that you have done. Father, we just want to praise you, glorify your name again and again, oh Lord Father, because you are the one and only living God that is always with us. அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த ஆராதனை கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளும், அவங்க எந்த சபையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சுவாமி ஐயா, எங்களோட ஒரு குடும்பமாக ஆராதிக்க இந்த காலைவேளை ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். அவங்க செய்யற வேலைகள், படிக்கிற காரியங்கள் எல்லாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும் சுவாமி ஆண்டவரே. உம் அண்டில இன்னும் அதிகமாக வளர, உமக்கு இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய, அநேகருக்கு சாட்சியாக இருக்க ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமாக மறுபடியும் ஆண்டவரே எங்களோட MSF மெம்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless them and use them mightily for your glory ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேக காரியங்கள் அவங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு மகிமையாக இருக்கு ஆண்டவரே. நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. அதே போல எல்லா குடும்பத்தையும் நீ ஆசீர்வதியும், பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த நாளுக்காக நன்றி ஐயா. வார்த்தை மூலியமாக எங்களோட நீ பேசுறதுக்காக நன்றி. வார்த்தை பிரகாரம் இன்னும் அதிகமாக நாங்க உண்மை தேட ஆராதிக்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நாங்க செலுத்தி எல்லாவற்றையும் இயேசு இந்த நாமத்துல ஜெபித்துக்கலும் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமேன், ஆமென். பிரியமானே, சமாதானத்தோட எழுந்து செல்லுங்கள். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். விசேஷமாக MSF மெம்பர்ஸ், காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இன்னும் பயங்கரமாக பயன்படுத்தணும், இன்னும் வல்லமையாக ஆளுகை செய்யணும்ட்டு உங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். டேக் கேர், காட் பிளஸ்.
Amen.